அடுத்த 3 மணி நேரத்திற்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள அறிக்கையில் என்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது? இது குறித்தான முழு விவரங்கள். மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் அதே போல வெப்பசலன மழை என்பது தமிழகத்தில் தீவிரமடைந்து வருவதாகவும், இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 4 முதல் 5 நாட்கள் வரையிலுமே லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஓரிரு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் நேற்று மாலையிலிருந்தே லேசானது முதல் மிதமான மழை பெய்ய தொடங்கியது. இரவு நேரங்களில் அது கனமழையாக பெய்திருந்த நிலையில் தற்பொழுதும் கூட வானம் மேகமூட்டத்துடனும் ஆங்காங்கே லேசான மழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.